கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாகவும் பெட்ரோல் விலை 75 ரூபாயாகவும் குறைக்கப்படும் என மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்விக் கடன் ரத்து, அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றம் என பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் மாநில சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் எனவும், புதிய கல்விக் கொள்கை, குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவை ரத்து செய்யப்படும் எனவும், தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். இந்தியா முழுவதும் மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் எனவும் கூறினார். கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாகவும், பெட்ரோல் விலை 75 ரூபாயாகவும், டீசல் விலை 65 ரூபாயாகவும் குறைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாணவர்களுக்கு வட்டியில்லாத கல்வி கடனாக 4 லட்சம் வரை வழங்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமும் பொது சிவில் சட்டமும் கொண்டுவரப்படாது எனவும், இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் உறுதியளித்த முதலமைச்சர், ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் 361வது சட்டப்பிரிவு நீக்கப்படும் என்றும் கூறினார். ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும். ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு 361 நீக்கப்படும். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் என வாக்குறுதி அளித்த மு.க.ஸ்டாலின், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களாகவும், ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் எனவும் உறுதியளித்தார். புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். மேலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட், கட்டண சலுகைகள் உள்ளிட்டவற்றையும் மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார்.